இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமையா? புதன்கிழமையா? இவ ஒரு லூஸு. இவகிட்ட போய் என்னத்தை கேட்குறதுன்னு தெரில. இன்றைக்கி தேதி எத்தனைப்பா? 10ஆம் தேதியா? ஃப்ரைடே 10ஆம் தேதி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. விடிஞ்சு விடியாமல் வெள்ளிக்கிழமை. அதுவுமா காலையிலேயே வாயில் வர்ற வார்த்தை பூரா அவச்சொல்லு. அவள் தான் சுமிங்கிறவ தான். மாமா கரைங்கிறா, அவங்கிறா, இவங்கிறா. ஏதோ ரீல்ஸு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலாம், அதை இவ பார்த்தாலாம். பார்த்துட்டு அவளை பிளாக்கு. நான் பிளாக் போட்டது நான், இவ கிடையாது. அவள் எதுக்கு என்னை பிளாக் போடுறா? நீங்கள் 2 பேர் ஏற்காடு போய் சுற்றுனீங்க வச்சிங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் காலையிலே போகிறேன் அப்படின்ட்டா 24 மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷனு கேஸு வாய்தா இதே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். என் உடல்நிலையை முதல்ல கருத்தில் கொள்ளணும். எனக்கு கால் வலி. நேற்று நைட்டெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு தெரியும். மாத்திரை போட்டு எனக்கு தூக்கம் வரல. உட்காந்து இவ தான் எனக்கு வந்து அது என்னது இந்த டீப்பு அந்த ஹாட் வாட்டரை ஊற்றி ஒத்தடம் கொடுத்து முதுகில் ஏறி உட்காந்து பூரா தைலம் போட்டு விட்டு என்னை அவ்வளோ தூரம் பக்குவமாக பார்த்துக்கிட்டு அவள் தூங்காமல் முழிச்சு என்னை பார்க்குறது அவளுக்கு தெரியும், சூர்யாவுக்கு. இவ ஒரு நாள் இந்த பண்டுவம்லாம் பார்த்துருவாளா? எத்தனை நாளைக்கு பார்ப்பா? போனவொன்னே ஒரு 2 நாளைக்கு ராஜ உபசரிப்பு இருக்கும். மொத்தத்துக்கு இவ சொல்கிறா, நீங்கள் சூர்யாவை விட்டுட்டு வந்தீங்கன்னா அதே கவனிப்பை நானும் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொல்கிறான். நான் என்ன கேட்குறேன், இது எத்தனை நாளைக்கு நீ கவனிப்ப? 2 நாளைக்கு. 23 வருஷம் உன் கூட நான் குடும்பம் நடத்தினவேன், எனக்கு தெரியும். நீ எப்போ அந்நியனாக மாறுவ, எப்போ ரெமோவாக மாறுவ, எப்போ அம்பி மாதிரி அவதாரம் எடுப்ப, எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி என்னால் வர முடியுமா? என்னைய டார்ச்சர் கொடுக்குறது, நீ உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு பேசுவ. நான் வந்தால் மாத்திரம் நீ சுகையில் கலட்டி விட்டுருவிய? நான் கேட்குறேன். அப்பையும் நீ அவன் கூட போய் ஃபோனில் பேசுகிறதோ இல்லை, அவன் தான் உன்னை விட்டுருவானா? நீங்கள் 2 பேருமே நகமும் சதையுமாக இருக்கீங்க. ஒரு ஸ்பேனரை நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பிடுங்கினேன் குமரேசன்ட்ட சொல்லி. ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ அவன் ஸ்பேனராக இல்லை. அப்போவே புச்சுக்குட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க, புச்சுக்குட்டி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவனை போட்டுக்கிட்டு ஏதோ உன் வீட்டு பப்பிக்குட்டி மாதிரி அவனை நீங்கள் 2 பேரும் செல்லம் குஞ்சிக்கிட்டு திடுறீங்க. இதெல்லாம் உன்னை நம்பி நான் வீட்டுக்கு நான் உன் கூட சேர்ந்து உனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு. நான் ஒன்று சொல்லவா, நீ இப்போ பேசுகிற பேச்சுக்கள் எல்லாத்துக்கும் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். இப்போ காலையிலேயே நான் ஃபோன் பண்ணிட்டேன். மக்களாகிய உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணிட்டேன் காலையிலேயே. முதல்ல அவளுக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி விடு அப்படின்ட்டு. மாப்பிள்ளை தான் வக்கீல், அதனால் உரிமையாக பேசுவேன். நீ விவாகரத்து நோட்டீஸ் போது அனுப்பி விடு. இது எதுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ அந்த பாண்டிச்சேரியில் வச்சு எடுத்த டூயிட், ஆமாம், அதை இப்போ எதுக்கு அனுப்பணும்? இதே சுகையில் சொல்லி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல. ஆமாம். அப்போ நம்ம 2 பேரும் சண்டையை போடணும், மண்டையை உடைக்கணும். ஏன்னா உரசிட்டு போடணும்னு சொன்னோன்னா 4 நாள் சண்டை ஓடுதுல்ல. ஆமாம். அப்போ அந்த டூயிட்டை பார்த்து இன்னும் 4 நாள் சண்டை ஓடட்டும். இதுவே இவங்களுடைய மண்டையை உடச்சு சாவட்டும். பக்கா பிளானுப்பா. 2 பேரும் சேர்ந்து பிளானை போட்டு அவன்கிட்ட நீ பேசிக்கிட்டு இங்கே உங்க கூட பண்ண டூயிட் அனுப்புறேன்னா அப்போ ஒரே கல்ல 2 புருஷன் வேணுமாவா? இல்லை நான் நேற்றே சொல்லிட்டேன், உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லு, நான் காலையில் வீட்டுக்கு வர்றேன்ட்டு. உனக்கு வேணுங்கிறத வாங்கி தர்றேன். பேரன் வீட்டில் இருக்கானா, ஸ்கூல் லீவா பார்க்குறேன். 2 நாளாக நான் என்ன ஹனிமூனுக்காக போயிட்டு வந்தேன். கோர்ட்டுக்கு போயிட்டு அதுவும் ஒரே நாள், எப்பயும் கூட ஒரு நாள் இருப்போம். பப்புவையும் பார்த்துக்கிற மாட்டேங்கிறா. இது ஒத்தையில் கிடக்கு, அந்த பையன் ஒத்தையில் இருக்காங்கிறதுக்காக. ஏன்னா இந்த நேரம் எதிரிகள் சூழ்ச்சி பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருமோன்னு சொல்லி இவகிட்ட நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, கேஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கான். சரி, நீ விளக்கு பிடிக்கிறதுக்கு தான் என் பின்னாடியே வர்றியான். சரி, உங்ககிட்ட வேணா அந்த ரெக்கார்டை காட்டுறோம். அந்த கேஸோட இது என்னன்னு, அதில் யார் யார் இருக்காங்கிறத பாரு. கேஸ் ஓ மேலே மாத்திரம் இருந்தா சரி, நான் சொல்கிறது கேளு. ஓ மேலே மாத்திரம் கேஸ் இருந்தால் என்னையும் எதுக்கு சேர்த்து கைது பண்ணிட்டு போகிறாங்க? நியூஸ்லேயே வந்துருச்சு 2 பேர் மேலே கேஸ் போட்டு. எனக்கு மட்டும் தான் நீ சும்மா கூமுட்டை எச்சக்கலை கூமுட்டை சுமி, உனக்கு தான் சொல்கிறோம். கேஸ் ஒரு ஆள் மேலே இருந்தால் நான் கூஜா தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறீல்ல, கைது பண்ணுறது எப்படி 2 பேர்த்தையும் கைது பண்ணுவாங்க? அப்போ நானும் தானே சேர்ந்து கைதாகி போனேன் உள்ள, எனக்கும் தானே வாரண்டு. மெண்டல் மாதிரி ரிமாண்ட் அடித்தது யாருக்காக? மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற உட்காந்து. ஏதாவது தெரியுமா? சட்ட நுணுக்கம் தெரியுமா? இல்லை உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, கூறுவார் இருக்கா? எதையுமே காதில் வாங்காமல் உனக்கு நீ உன்னுடைய புத்தியில் செயல்படலை. அது மாத்திரம் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் 2 நாளைக்கு ஒருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இந்த காலையிலே கிளம்பிட்டேன். ஏங்க 8 மணிக்கு எந்திரிச்சோன்னே வெள்ளிக்கிழமை அதுவுமா எங்கள் அப்பாலாம் எப்படி தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிக்காதவர். ஒரு சின்ன ஒரு 75 கேஸு கூட கிடையாது. எங்கள் அப்பா பெட்டி கடை தான் வச்சுருந்தார். எங்கள் அப்பா ஒரு பாடகர், ரொம்ப நல்லவர். அவர் பாட்டு உழைச்சி சாப்பிட்டுட்டு இதாக வாழ்ந்தவர். எங்களை அப்படி தான், என்னையெல்லாம் அப்படி தான் வளர்த்தார்.
அப்படி இருக்கிற ஒரு ஒரு தகப்பனுக்கு பிறந்த நான் இன்றைக்கி பார்த்தா ஒரே கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு ஏற்கனவே போயிட்டேன். அது யாரால், என்னாலையா, இவளாலையா, இல்லை இவனால் நான் கெட்டனா, என்னால் இவ கெட்டலாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சமாக வச்சுக்கிருவோம். எங்கிட்ட போயிட்டேன். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை முடிச்சு விட்டுட்டு குறை காலத்தை நிம்மதியாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ கடைசி வரைக்கும் எனக்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சேன்னா என்ன அர்த்தம்? இப்போ பிரச்சனைகள்லாம் எதிரிகளால் இல்லை, ஒன்னால தான். சரி, நான் இன்னொன்று சொல்கிறேன். ஏன் புருஷங்கிறான்ல, நீ ஒன்று பண்ணு. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அது நான் தான் முடிவு எடுக்கணும். சொல்லு. நீ ஒரு வாரம் துணிமணி எடுத்து போய் அங்கே இரு, எனக்கு வண்டியை மட்டும் கொடுத்துரு, இல்லை வண்டியை வாங்கி கொடுத்துரு. சரி, ஒரு வாரம் நீ அங்கே இருந்துரு. நான் சத்தியமா உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீயும் போய் இரு. அப்போ தெரியும் இவ புருஷனை எப்படி கவனிக்கிறா, உனக்கு எப்படி சோர்வனை பார்க்குறா. ரெண்டாவது நீ பார்க்காத காட்சியெல்லாம் பார்ப்பேன். இவ உனக்கு மட்டும் இருக்காளா, இல்லை போன தூக்கிட்டு போய் புச்சிக்கிட்ட பேசுறானா, அப்போ தெரியும்ல வேடிக்கை. பல வருஷம் வாழ்றதா ஒரே நல்லா கண்டுபிடிச்சிருவேன். நீனு ஒரு வாரம் நாங்கள் போனேன்னா புகஞ்சே செத்துருவேன். அவதானப்பா சொல்றா, என் புருஷன் கூட போட்ட டூயிட்டு என்ன புருஷன், ஒன்று கண்ண புருஷனுக்கு உண்மையாரு, இல்லை கட்டின புருஷனுக்கு உண்மையாரு. நான் இருக்கிறேன். பாலா அப்போதான் புருஷங்கிற 2 நாள் தானே பாலாவை பற்றி பேசுனேன். இந்த கொந்தளிக்கிறாளே, அப்ப கூட இருந்துட்டு நீ பொண்டாடி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கொந்தளிப்பு இருக்கும். முதல்ல அதை சொல்லு. பாலா நான் இன்னைக்கே பாலா பத்தி பேசியிருக்கேன் கிடையாது. இல்ல, அவனை நான் பார்த்துனா இவளை பத்தி பேசின மாத்திரம் தான் நீ அவனை பேச்சு புருஷங்கிற அப்புறம் புருஷன் தானே சொல்லுவேன். நீ இங்கிட்ட இவனை புருஷங்கிற, அங்கிட்ட போய் அவனை புச்சிங்கிற, அப்ப என்ன சொல்றது சொல்லு. தப்பு பூரா உன் மேலதான். அதாவது உன் விஷயத்தில் நாங்கள் தலையிடலைன்னா ஒதுங்கிட்டோம். உங்களை பற்றி இப்போ நாங்கள் இன்னைக்கு காலைல கூட சுமிக்கிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான். உனக்கு என்ன, இப்போ உன்னைய பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ பேசக்கூடாது, அவ்வளோதானே. நாங்கள் 2 பேருமே பேச மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பல திறமைகள் இருக்குது. வீடியோ விழாக்கு எடுத்து போடுவோம், குழம்பு வைக்கிற மாதிரி. அக்கா இவ எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டா. இதுல மாமாவோ நீங்களே ஏதோ முயற்சி பண்ணா எங்கிட்ட கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சிரும்க்கா. கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்கக்கா. இதை நீங்கள் ரிஸ்க் எடுங்க, காமிச்சுச்சுக்க. நான் எடுத்துருவேன். ஏதோ கஷ்டப்படுற பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான்டா. எத்தனை நாளைக்கு தானே அப்படியே இருப்பான்னு சொன்னேன். சரி, அவன் நல்லது தானே சொன்னான். அதாவது அவன் விழிப்பா இருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, என்னமோ கிடைக்கல. எப்ப ஒரு பிள்ளைய உங்க அளவுல கூட பார்ப்பா, நல்ல பிள்ளையோ இருக்கோ இல்லையோ, ஒரு பிள்ளைய பார்த்து அவனை கட்டி வைப்பான்னு சொல்லி நீ சொல்ல மாட்டியா? அங்க நீ எப்படி என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொல்லி நீ சொல்லுவேன்னு சொல்லி உனக்கு கேட்டா அது அசிங்கம் இல்லையா? பழத்தாவே நீ பார்த்தாவே நீ அந்த வார்த்தை சொல்லுவியா சொல்ல மாட்டியா நான் கேட்குறேன். அது எப்படி ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னா மட்டும் சூர்யா சபா இது தேவை? ஒரு வாழ்க்கை தானே. அந்த இடத்துல திலீபாவுக்கு நான் உதவ தான் முடியுமே தவிர முன்னால் நின்று மண்டபத்தில் நின்று அச்சதை போடுறதுக்கோ இல்லை அதுக்கும் எனக்கு தகுதி கிடையாது. எதுக்கு தகுதி கிடையாது? அந்த நேரம் பாலவநாயகம் வருவாங்கல்ல, முடிவெடுக்கணும். இல்லை இல்லை, நீ முடிவெடுப்பப்ப கல்யாண பத்திரிகையில் யார் யார் பேரை போடுவாங்க. திரு பாலவநாயகம் அவர்களது மனைவியும் சுப்புலட்சுமியும் புதல்வனுமாகிய திருவள்ளச்செல்வன் திலீபா அப்படி தான் போடுவாங்களே தவிர சிக்கந்தர் சாவின் கள்ள மனைவியின் பிள்ளையாகிய திலீபா அப்படியா போடுவாங்க? அந்த இடத்துல நானும் நிற்க முடியாது. என் மையன் கல்யாணத்துக்கு நீ என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் நீ அந்த இடத்துல நிற்க முடியாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நான் கேட்கிறேன், ஒரு பையனுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கல. இல்ல இவ தான் சொல்றாளே உறவுகள் என் சொந்த பந்தம் பார்த்த ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதானே. இன்ன வரைக்கும் என்ன பண்ணியிருக்கா? இவ போன் பேசுறதை விட்டுட்டு அந்த பையனுக்கு சொந்த பந்தத்துல விசாரிச்சாலே இன்னும் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அது மிகப்பெரிய தவறு. ஒரு ஆம்பளை தான் பொம்பளை தேடி போயிட்டானா, ஒரு பொம்பளை ஆம்பளை தேடி நான் போவேன்னா அந்த பையனை யார் பார்க்க? நான் இல்லைனாலுமே இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். எல்லா விஷயத்துக்கும் நான் கூட வர்றேன். அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணும்னா என்னென்ன வேணும் நான் செஞ்சு தர்றேன். அவனுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு கடை வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி தர்றேன்னு நான் சொல்லிட்டேன். என்னுடைய சூழ்நிலைகளை நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் எப்படி போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு இந்த 2 நாள் ஊரில் இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு போய் நிற்கணும். ஒன்றுமே இல்லாத டீ கிளாஸ் மேட்ரு யார் போனா குற்றாலத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மூக்குப்பொடியோடைய பஞ்சாயத்து. அவதான் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டினான்ல, ஆட்டின பேப்பர் அதோட அடங்கி போச்சா. இதெல்லாம் எதனால நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்கு நாங்கள் சர்ச்சைக்குரிய நபர்கள். உங்களை அதனால தான் ஒதுக்கி விட்டுட்டோம். பஞ்சாயத்து இப்போ எத்தனையோ படங்கள் பார்க்குறோம். கதாநாயகன் ஒருத்தர் இருப்பார், வில்லைங்க பார்ப்பாங்க. வில்லைங்க குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணுவானுங்க. அந்த நேரம் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுருவாங்க. மக்கள் முன்னாலேயோ இல்லை எதிரிகள் முன்னாலேயோ குடும்பத்தை காட்ட மாட்டாங்க குடும்ப தலைவர்கள். அதை மாதிரி தான் நான் இந்த படத்துக்கு இந்த யூடியூப்பில் இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்க படத்துக்கு நான் தான் ஹீரோ. அப்போ என்னையை சுற்றி தான் படம் ஓடணுமே தவிர என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும்னு நினச்சி உங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கேன். அதையும் தாண்டி நீயும் மீடியாவுக்குள்ளே வந்துட்டேன். மீடியாவுக்குள்ளே வந்தாலும் சும்மாவாக இருக்கிற வாயை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசுகிற, யாருக்கிட்டையாவது வாட்ஸ்அப்பை வாய்ஸ் அவுட்டு கொடுக்குற, இல்லை இவன் சொன்ன மாதிரி சில
தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் நடந்துருது. அதுவுமே பப்ளிக் மீடியாவில் தெரிஞ்சிருது. உன்னால் அவன் உண்மையிலே சூர்யா சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுவேன். அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை இவன் தான் என் மகன், இவன் தான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கான், இதில் போய் பாருங்கள், இதில் போய் நொட்டுங்க அப்படின்னு சொல்லி அவனை பிரச்சனைக்குள்ளே சிக்க வச்சதே நீ தான். அப்படி பார்த்தா உன்னையே தான் கலட்டிக்கிட்டு அடிக்கணும் நான் எப்படி. ஆனால் நான் சரி வேணாம் ரைட்டு விடுங்க, ஏதோ ஒரு ஆர்வ குளரில் ஏதோ ஒன்று பண்ணினேன். பேரங்க இருக்காங்கன்னு இவன் வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும். ஆமாம், பேர இருக்கிறத நீ காட்டவே இல்லை. எனக்கு தான் நான் தான் பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். யாருன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். ஆமா, எதையுமே நம்ம 2 பேருமே காட்டாமே வச்சிருந்தோம். வேண்டாம், எதிரிகளுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துட கூடாதுன்னு வச்சிருந்தோம். ஆமா, ஆனா இவன் என்ன பண்ணா, அவதானே எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டாளா போடலையா? போட்டா நம்ம பெத்த பிள்ளை காப்பாத்த தான் பார்க்கணும். சுகையில எங்கேயோ கிடந்தவன் அவனை கூப்பிட்டு வந்து அவன் வீடியோ லிங்க் எடுத்து போட்டு இவனுக்கு ஆதரவு கொடுங்கண்டா. அடுத்து அவன் லைவுக்கு வருவேண்டா. ஏற்கனவே ஒருத்தனை அப்படிதான் லைவுக்கு வர வச்சு இவ்வளோ கண்ணை மானங்கட்டியாக கிழிச்சு தள்ளினேன் அவன்கிட்ட. ஆமாம், இது எதுக்கு உனக்கு தேவையா? இப்போ பிரச்சனை எங்கனால கிடையாது. நாங்கள் 2 பேரும் அமைதியாக போகிறோம். உன் பேச்சே எடுக்காமல் எங்கனால வீடியோ போடவும் முடியும். முந்தானே நீ என்ன சொன்ன, அந்த வீடியோ பிரைவேட் போட சொன்ன. இனிமே உன்னை கழிவு ஊற்றட்டும் மீதிக்கு எனக்கு தேவையில்லை. அவ என் வார்த்தையை பேசக்கூடாதுன்னு சொன்னல. அப்புறம் கோயம்புத்தூர் போனப்ப நீ சந்துக்குள்ள நின்னவா, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போற, நீ கவட்டையை புடக்க போறேன்னா அப்ப நான் கிழிக்க மாட்டேன். நான் சொல்லிதானே உன்ட்ட என்ன சொன்னேன், இனி ஒரு வாரம் நீ நான் பேசுறியா, நீ என்ன பேசுற, நான் உன்னைய பேசுறதோட முடிச்சுக்கிறான். இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லி தப்பா சொல்ல வர்றேன். நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ளேயே வந்துக்கிட்டு மண்டையை உடச்சி மாவிளக்கு வச்சுக்கிடுவோம், விழாக்கு போடுவோம், மத்தியானம் சமையல் வீடியோ போடுவா. இதை மாதிரி ஒரு தனித்திறமை உங்ககிட்ட இருக்கா? நீ ஒன்று தனியாக ஒரு நாள் இவ்வளோ நாள் எவ்வளவோ பேர் கேட்குறான் இல்லை ஏக்கா சமைச்சு வீடியோ போடுங்க, ஏன் உன் சொந்த பந்தங்கள் உறவுகள் நீ சொல்கிறீல்ல யூடியூப்பில் உறவுகள்னு அதுகளுக்காக சமைச்சு காட்டி வீடியோ போட்டிருக்கியா? இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற, வெளியில் நீ அவுட்ரு வந்துட்டாலே போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி தான் உன் வீடியோ வருது. மற்றபடி நான் இங்கே போனேன், நான் சட்டிப்பானை வாங்கினேன், நான் வந்து அந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணேன், நாங்களாவது 2 பேர் ஏதோ 10 காசு எங்களுக்கு 4 பேர் தர்றாங்க, அதில் ஒரு 5 காசை செலவு பண்ணிட்டு 5 காசை கவட்டைக்குள்ளே போடுறேன். அது வேணால் உண்மை ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அந்த 5 காசையாவது நான் செலவு பண்ணுறேன்ல. ஒரு 4 பேருக்கு வந்து போய் திருப்பரங்குன்றம் போவோம், இங்கிட்ட அனாத பிள்ளையா ஏதாவது ஒன்று இருக்குங்க, ஆதரவற்ற குழந்தைகள், அதுகளுக்கு போய் உதவி பண்ணுறது, இதை மாதிரி எங்களுடைய இதை நாங்கள் மாற்றிக்கிட்டு போகிறோம்ல, அதை மாதிரி ஒன்றால் போக முடியுமா? எனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு மதுரை மட்டும் முழுசாக தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பாக நான் வாட்டுக்கு ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அழகாக ஸ்டாண்டை மாட்டிக்கிட்டு மதுரையை சுற்றி விளையாட்டு போட்டுருவேன். எனக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது எங்கிட்ட இருக்குதுன்னு. இந்த கோயிலுக்கு போவேன், இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன், வேற எங்கேயாவது எனக்கு போக தெரியுமா? இல்லைன்னா என்னையெல்லாம் விட்டுட்டு நான் வண்டி ஓட தெரிஞ்சதுக்கு நான் டெய்லி 4 வீடியோ எடுத்து அந்த அளவுக்கு இவ்வளோ நான் வளர்த்து வச்சிருக்கேன். வீடு படியை தாண்ட விடாத பத்தினியா இவ்வளோ நான் வாழ்க்கை கொடுத்து வீட்டோட வச்சிருக்கேன் நான். இந்த மதுரை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் இவன் வந்து எங்கள் அம்மா வீடு தெரியும், வண்டி எடுத்தால் அவ்வளோ தூரம் தான் வருவா, பெரியார் பஸ் ஸ்டாண்டு தெரியும், அவ்வளோதான். இதை தவிர்த்து அந்த பக்கம் போனால் திக்கு தெரியாத காட்டில் ஏதோ பச்சை புள்ள நிற்கும் பாருங்கள், திருவிழாவில் காணா போன புள்ள மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்பா. ஒரு வட்டெல்லாம் சிம்மக்கலுக்கு போங்கன்னு சொன்னால் சிம்மக்கலை தாண்டி அண்ணா நகரில் போய் நிற்கிறா. இதுதான் சிம்மக்கல்லான்னு கேட்குறா. ஒரு வட்டம் விஷால் மால்கிட்ட நில்லுப்பான்னு சொன்னதுக்கு நீ போய் எங்கேப்பா நின்ன? கோர்ட்டு தாண்டி மாட்டுத்தாவணியில் போய் நிற்கலையா? கோர்ட்டு தாண்டி மாட்டுத்தாவணியில் போய் நிற்கிறாடா. விஷால் மால்கிட்ட நிற்க சொன்னதுக்கு வண்டியில் போய் நீ முன்னாடி போப்பா நான் பின்னாடியே வர்றேன்றதுக்கு. அப்படி இவளுக்கு ஏரியாவும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அவளை நான் பக்குவமாக என் கைக்குள்ளேயே வந்து பொத்தி வளர்க்குறேன். அதனால் இவளுக்கு வெளியே போனாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு வச்சுருக்கேன். ஆனால் நீ எப்படியா? ஒன்றையும் ஒரு காலத்தில் அப்படி தான் நான் வச்சுருந்தேன். இவளுக்கெல்லாம் மதுரையை தாண்ட தெரியாதுப்பா. இவளுக்குனா மதுரை பூரா தெரியும்ல. மதுரை பூரா தெரிஞ்சாலும் இவ போற இடம் போலீஸ் ஸ்டேஷன் தானே போறா. தெரியும்ல, ஒரு கோயிலுக்கு போலாம்ல. இந்தடா நீங்க கேட்ட மீனாட்சி அம்மன் கோயில் இதுதான்டா, இங்கன கூட இது கிடைக்கும்டா அப்படிங்கலாம். ஒரு பாண்டி கோயிலுக்கு போலாம். ஒரு லாதுங்கிறது நான் என்ன சொல்றேன், எனக்கு ஏரியா தெரிஞ்சா நானே வண்டி இல்லன்னா கோரிப்பாளையம் பள்ளியாசலுக்கு போலாம். தெக்குவாச பள்ளியாசலுக்கு ஒன்று எத்தனை நாள் நான் கூட்டு போயிருக்கேன். இந்த பக்கத்தில் மீனானூர்தி பள்ளியாசல் அது கூட்டு போயிருக்கேன். காஜியார் தோப்பு கிட்ட ஏகப்பட்ட இடங்கள் இருக்கேன். அங்கெல்லாம் போகாமல் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே குண்டாச்சட்டிக்குள்ளேயே எங்க 2 பேரையும் பேசி 6 மாசம் வீடியோ போடலாம். ஒரு நாளைக்கு 4 வீடியோ எடுத்தா கூட என்ன நானா வீடியோ போடுறா போடாம போறா. நம்மளை பத்தி பேசுறேன்னா பேசுறதா உங்களுக்கு இதுவா? சமைச்சு போடலாம், வீடை சுத்தம் பண்ணி போடலாம், விளாக் போடலாம். டேய் காய் கடைக்கு வந்திருக்கேன்டா, இந்த கத்திரிக்காய் அந்த ரேட் சொல்றாரு, தக்காளி இந்த ரேட் இரு இவ வீடை சுத்தம் பண்ணி போடுறதா? அன்னைக்கு தான் நான் வீட்டுக்கு போய் ஒற்றை அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். திருப்பி இந்த அன்னைக்கு ஒரு நாள் போனேன் பாருங்க, உப்பு கண்டா கறி வாங்கிட்டு போனேன் பார்த்தீங்களா? அந்த நேரம் வீடை பார்த்தா ஃபுல்லாக பழையபடி நூலாம்படை. 2 பேர் இருக்காங்க இல்லை வீட்டுக்குள்ள, அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துருக்காங்க இல்லை, எந்திரிச்சு பூரா க்ளீன் பண்ணலாம்ல. எந்த ஊர்ல ஆம்பளை பையன் வேலை பார்த்துருக்காங்க, என் பொட்டாச்சிக்கு என்ன கொடுக்குற வேலையா? இவ தான் பார்க்கணும். அவன் வேலைக்கு போயிருக்கேன். ஆமா சரி, இவன் இருந்தாலும் என் பொப்பனை நமக்கு என்ன கொடுக்குற வேலையா? ஒரு லைவ் போட்டுட்டு கூட வாங்கி கொஞ்ச நேரம் ஒட்டே கேட்டா என்ன சொல்றா?
ஒற்றைக்கம்பு இல்லையா? அப்படியா? அந்த ஊரில் ஒற்றைக்கம்பே இல்லையா? ஏமா நீ இருக்கிற இடம் என்ன? கூடல் நகரில் தானே இருக்க. ஏன் ஒரு ஒற்றைக்கம்பை வாங்கினா தான் என்ன? நான் தான் அதுவும் வந்து வாங்கி தரணுமா? நம்ம வீட்டில் அடிக்கிற பிளாஸ்டிக் ஒற்றைக்கம்பு அது என்னது? நான் வாங்கிட்டு வரணுமா? ஒற்றைக்கம்பு கூட நான் தான் வாங்கி தரணுமா? எப்படி பாரு, நான் என்ன சொல்கிறேன், உன்னால் வேலை பார்க்க முடியலை, குனிஞ்சு வளைஞ்சு நிமிர முடியலைன்னா ஒத்துக்க. நான் கூட வந்து கக்குசை கழுவி விட்டேன் பாரு ஒரு தடவை, வீடை ஒற்றை அடித்தேன் பாரு. அதை மாதிரி நான் அடிக்க தயாராக இருக்கேன். தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு மன உளைச்சலை கொடுக்காத. உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமும் நைட்டு ஃபோன் பண்ணுற, பார்த்தா காலையில் ஃபோன் பண்ணி நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். இந்த பேச்சை முதல் நிப்பாட்டு. ஒன்று ஒத்துவாள், இல்லைன்னா அத்துவாள். ரெண்டே ஆப்ஷன் தான். உன்னால் ஒத்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, அதை நீ இழந்துட்ட. அப்போ அத்து வாழ்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம். இந்த வக்கீல் நோட்டீஸ் இன்றைக்கி அனுப்புகிறேன், கையெழுத்து போட்டு கொடு. அதோட அடுத்த கட்ட நடவடிக்கை நான் போகிறேன். ரைட்டா? சும்மா உட்காந்துக்கிட்டு ஏன் புருஷன் சொல்லி நீ அங்கே போய் சொல்ல. அவங்க அதுக்கு ஆதாரத்தை கேட்டாங்கன்னா உன்னால் காட்ட முடியாது. சரியா? அமைதியாரு, பேசாமல் தேவையில்லாத பஞ்சாயத்தை கிளப்பாத. நான் இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்து கை கால் வலியோட வேதனையோடு இருக்கேன். வெந்த புண்ணுல வேலை பார்த்தா. சரி, நான் ஒரு சவால் விடுறேன். என்ன? இவன் வந்து சொல்கிறான்ல, நான் ஏன் புருஷன் கூட தானே எல்லாம் பண்ணுறேன், ஏன் கொடுத்தேன். இப்போ பழைய விட நீ டியூட் போடு. நான் தான் சண்டை போடுவேன், நானே பர்மிஷன் தரேன். டூயிட்டு போட்டு வீடியோ போட்டு அவளை காட்ட சொல்லிடு. அதுதான் அங்கே தான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எதுக்கு? இது வந்து சும்மா அவள் வாயால் நாடகம் போடுறா. என்னைய வந்து டூயட் போட வைக்கிறேன்னு சொன்ன. வாங்க வாங்க நம்ம சிக்கா பாய் 2 பேர் டூயட் போடுவோம்னு சொல்ற இருக்குடா. புரியுதா? நான் இன்னொரு சொல்லவா, இவன் ஓன் கூட இப்போ டூயட் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? சுகையில தூக்கி போட்டு மிதிப்பேன். அங்க நல்லா இது பண்ணுவேன்ல. நான் என்ன சொல்றேன், நீ போய் போடு, நானே பர்மிஷன் தரேன். டூயட் தானே போடு. வரமாட்டா. எதுக்கு? பாக்குறியா? போட்டு தான் ஆகணும். நான் சொல்றேன், அவ போட கூப்பிட்டால நேத்தே. கூப்பிட்டால கட்டி புடி நெருக்கமா என்ன நான் போட போறேன்னு வைவேன். அந்நேரம் வந்து ஐயோ வேணாம் அதுக்கப்புறம் பேசணும். வாய் சொல்லவா? வீடியோவில் வந்து பின்னால் வந்து நின்று ஒரு காப்பி டம்ளர் கொடுத்தோ இல்லை வந்து ஒரு தண்ணி அள்ளி கொடுக்குற மாதிரியே கூட வீடியோக்குள்ளே முகம் தெரிஞ்சிடக்கூடாதான். அந்த அளவுக்கு அவர் வந்து இன்னொன்று தெரியுமா, இவங்க காதல் பண்ண புதுசில் அப்படியே புர்காலாம் போட்டுக்கிட்டுலாம் போனால் வந்தாலே 2 நாள். இப்போ எங்கே அதெல்லாம் காணோம்? எங்கே போச்சு? எப்போ பெரிய என் புச்சி சொல்லிட்டாரு, நான் இனிமேல் எங்கே போனாலும் வந்தாலும் இனிமேல் வந்து புர்கா போட்டுக்கிட்டு தான் நான் போவேன் அப்படிலாம் சொன்னீல. இப்போ எங்கே போச்சு அந்த புர்கா? அப்போ எவனையுமே இவன் மதிக்க மாட்டான். இதே புர்காவை நான் எப்போவோ சொன்னேன், கல்யாணம் முடிச்ச புதுசில் சொன்னேன்ப்பா, நீ அழகாக இருக்க, கலராக இருக்க, பார்க்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க, இப்படியே பப்ளிக்கில் போனால் உன்னை பல பேர் பார்ப்பானுங்க, முகத்தை மூடு, புர்கா போடுன்றதுக்கு அதெல்லாம் வேணாம், நான் சும்மா வந்து இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு வந்தாலே போதும் அப்படின்ட்டு வந்தவ 2 நாள் சுகையில் சொன்னதுக்காக புர்கா போட்டா. இப்போ என்ன ஆச்சு? புர்கா போடுறாள? டூயிட் கூட கூப்பிட்டுருப்பா. அவன் எதுக்கு நீ பேசணும்? அவன் வரமாட்டான். கருப்பியை வந்து உசுப்பேத்தனம்னா இதுதான் வழி. அங்க நிம்மதியா இருக்க கூடாது. நானே இங்க நிம்மதி இல்ல, எனக்கு எதுவும் பண்ணல. இவன் எப்படி நிம்மதி அங்க இருந்தாரு? நாங்க 2 பேரும் ஏற்காடு போனோம்ல, அதுல இருந்தே அவளுக்கு ஏன்னா எப்பயுமே இந்த குற்றாலம் அங்கிட்டு போகும்போது நான் பழையபடி சொல்லவா, நான் பழையபடி டூயிட் போட தான் போவேன். நமக்கு வருமானம் வேணும். சேனல் பூரா படுத்துக்குச்சு. வா பழையபடி சேலையை கட்டுவோம், நல்லா அழகா டூயிட் போடுவோம். நான் இறக்கணும். நீ சாப்பிட்டு இவ கூட டூயிட் இல்லையா, உன் கூட டூயிட், 2ல எதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. போடு நீ சந்தோஷமா போய் போடு. நானா அதை வச்சு சண்டே முருகன் நானே சொல்றேன், சண்டையே போட மாட்டேன். நீ போய் டூயிட் போடு. கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு பாத்துக்க. இதுக்கு மேல வந்து நீ தான் அசிங்கப்படுவ. எங்களை பிரிக்கிறதுக்காக நீ போட நாடகங்கிறத நீயே உன் வாயில ஒத்துக்குருவ. இன்னைக்கு நான் வருவேன், டூயிட் போட சொல்லுவேன், போடுவேன், நீ போட மாட்டேன். பாப்போமா? கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பேன். இதோட இந்த டூயிட் இந்த புருஷன் பேசினா ஓ வாயா ஓட்டப்பேன். நான் திறந்து விட்டுருவேன். திறந்து அங்க உட்காந்துக்கிட்டு இங்க வந்து நிம்மதி இல்லாம அப்ப நான் சும்மா புச்சிக்கிட்ட எல்லாத்தையும் பத்த வச்சிருவேன். அவங்க என்னென்ன பண்றா ஏதாவது பண்றான்னு எல்லாத்தையும் பத்த வைப்பேன். அதுக்கு எதுக்கு ஏன் வாயை உடைக்கணும்? நான் பாட்டுக்கு சும்மா நீ தான பகடக்காயி டூயிட் போட உடனே தான கூப்பிடுறாங்க. பகடக்காய் நான் பகடக்காயா? நீ தான் பகடக்காயி. சரி, எல்லாத்துக்கும் நீ தான் கரும்புள்ளி. கரும்புள்ளியா? ஆமா. சரி, நீ ஒரு பெரும்புள்ளியாவே இருந்துக்க, நான் கரும்புள்ளியாவே இருந்துக்கிறேன். இனிமேல் இங்கே உட்காந்து பேசுனா சண்டை வந்துடும். நான் அப்புறமா போய் அம்மா வீட்டில் பேசிக்கிறேன். வணக்கம்.